இந்த அடிக்கிற மழையில் நாங்கள் கிளம்பி போன இடம் எங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணு ஷர்மிளா வீட்டுக்கு தான் போனோம். நிறைய கேப் ஆகிடுதுங்க. இப்போ பாரு நாங்கள் போகிறதுக்குலாம் இப்போலாம் முடியல, காலேஜ் ஸ்கூல் இருக்கிறதால நம்மளுக்கு டைம் இல்லாததுனால சரி தீபாவளி அதாவது மண்டேவே தீபாவளி செலிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நோம்பு இருக்கிறதுனால கிளம்பி அவங்க வீட்டுக்கு தான் போனோம். சில சம்மா போகக்கூடாது இல்லைங்களா? அதனால் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து பழமும் வாங்கிட்டு போயாச்சு. பழம் வாங்கி கொடுத்து ரொம்ப ஹெல்த்தி இல்லையா? பழம் தான் நிறைய கொடுக்குறாங்க. இப்போலாம் சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப கட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போசலாம் கொஞ்சம் டீயும் நாங்கள் கொஞ்சம் வெஜ்ஜி பப்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு மழை பெய்ஞ்சதுனால கொஞ்சம் நின்றுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் கிளம்பியாச்சு. நல்லா ஜாலியாக இருந்துங்க. இன்னைக்கு ஃபுல்லாக செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் போன உடனே குழந்தைங்க ஒரே அன்பாக ஓடி வந்து கட்டி பிடிச்சின்னு ஒரே விளையாட்டு ஜாலியாக இருந்தது. ரொம்ப போன உடனே ஃபஸ்ட்டு டிஃபன் சாப்பிட்டாச்சு. காலையிலே இட்லி வேர்க்கடலை சட்னி வடகறி நல்லா ஒரு புடி பிடிச்சிட்டு பசங்க கூட கொஞ்சம் நேரம் அப்படி ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் அவங்க நோம்பு கும்பத்துக்காக சமைக்க இறங்கிட்டாங்க. உங்களுக்கே தெரியல, நோம்புனா அவங்களுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாம இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து காலையிலேருந்து மறுநாள் காலை வரைக்கும் சாப்பிடாம இருப்பாங்க. அவங்க போயிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிரசம் சுடுறது, அந்த மிளகு தட்டை சுடுறதுன்னு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேப்பில் பசங்க கூட நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்ல மழை வர சொல்லலாம். எங்கள் எல்லா பசங்களும் பேசிகிட்டு இருந்த ஒரே விஷயம் நாளைக்கு லீவ் விட்டணும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தானே ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். அதனால தான் சரி கிளம்பலாம், சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பலான்னு பார்த்தா சரியான மழை. இல்லை இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். ஆனால் இருக்க முடியாது. நம்ம சஷ்டி விரதம் இருக்கோம் இல்லைங்களா? நம்ம ரெகுலராக விளக்கு ஏற்றியே ஆகணும். காலையிலேயே சாயந்தரம் விளக்கு ஏற்றியே ஆகணும். அது இல்லாமல் நாளையிலேருந்து வேறு 6 நாள் மெயின் விரதம் வருது இல்லைங்களா? என்னோட விரதம் பார்த்தீங்கன்னா இன்னையோட 42 நாள் விரதம் முடிஞ்சிருக்குங்க நல்லபடியாக. இன்னும் 6 நாள் விரதம் இருக்குது. அந்த 6 நாள் முக்கியமான நாட்கள். அந்த 6 நாள்ன்றது நிறைய பேர் இந்த 6 நாள் விரதம் தான் கடைப்பிடிப்பாங்க. நான் 48 நாள் விரதம் கடைப்பிடிக்கிறேன். இருந்தாலும் இந்த 6 நாள் முக்கியமாக நம்ம அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றுறது நம்ம ரெகுலராக இதை பண்ணுறோம். இருந்தாலும் இந்த 6 நாள்ன்றது ரொம்ப விசேஷம். சரி அதை மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் நம்ம கிளம்பி போய் தான் ஆகணும். போயிட்டு தான் நம்ம நாளையிலேருந்து கரெக்டாக செய்ய முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷர்மியோட மாமியார் எல்லாமே சூப்பராக செஞ்சாங்க. மாலாமா அவங்க எல்லாம் தடப்படலாம் செஞ்சுட்டு புடவையெல்லாம் மடித்து வச்சு அம்மாவுக்கு கௌதரி அம்மாவுக்கு வச்சு தீபாவளிலாம் காமிச்சு முடிச்ச பிறகு எங்கள் குட்டிஸுங்க எல்லோரும் ஒரே ட்ரெஸ்ஸுங்க. கனிஷ்கா, சிவாத்மிகா, ஷாஷிகா 3 பேரும் ஒரே ட்ரெஸ்ஸு. அதை சும்மா விடக்கூடாதுட்டு வீடியோ பிடிச்சாச்சு. அதையும் சின்னதாக வீடியோ பிடிச்சிட்டு நாங்கள் எல்லோரும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நல்ல வடை பாயசத்தோட தடபடலான சாப்பாடு. எங்களுக்கு பட்னி இல்லைங்க. மதியம் பிரிஞ்சு காலையில் இட்லி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தடபடலான வடை பாயசத்தோட சாப்பாடு தான். எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட சொல்ல அது சந்தோஷம் தாங்க. நிஜமாவே இது நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி சந்தோஷம் எப்பயாச்சும் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் கிடைக்கும் கண்டிப்பாக. ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதாவது இப்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தோம், பாப்பா உடம்பு சரியில்லை பார்க்கறதுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்தோம். இதுக்கப்புறம் எவ்வளோ நாள் ஆகும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் ரொம்ப ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு நல்லா ஜாலியாக இருந்துட்டு எல்லாரும் நல்லா தடபடலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு திருப்தியாக நம்மளுக்கு நோம்பு பழக்கம் இல்லாததுனால நம்ம சொந்தக்கார வீட்டில் போய் நம்ம நோம்பு கும்பிட்றப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக தானே இருக்கும். எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக ஒரு குட்டி பிரபஞ்சன் அவர் தான் லாஸ்ட்டாக வந்தார். அவர் வீடியோ எடுக்கலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவனையும் சூப்பராக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா வாங்க வாழை தடப்படலாம் சாப்பிட்டு சும்மாவா சொல்லுங்கள். எங்களுக்கு தீபாவளி நோம்பெல்லாம் சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு சொல்லுங்கள்.